ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், த்ரெட் அண்ட் எக்ஸ் இதன் மூலமாக எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா, கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்றது முக்கியம் இல்லை. என்னுடைய பதில் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுன்னா அந்த கேள்வியை நான் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை எடுத்துக்குவேன். அந்த புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிறைய கேள்விகள் வந்து என்னை திக்குமுக்காட வச்சிருது. இவ்வளோ கேள்விகளா, இதெல்லாம் எப்படி பதில் சொல்றது, எப்போ பதில் சொல்றது, உள்ளுக்குள்ளவே நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பதில் தேடுறது தான் மீதி வாழ்க்கையா இருக்கும் போல இருக்கு. அதில் ஒன்று வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அடுத்த படம் என்ன, அடுத்த படம் எப்போ. இந்த கேள்வி எனக்கே இருக்கிற கேள்வின்றதுனால இப்போ கூட நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் ஆகலைங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு எழுத்தாளர்கிட்ட. அந்த அம்மா சொன்னாங்க, அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானங்க ப்ரொடியூசரை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. இது என்னங்க அது ரொம்ப இருக்கே எப்படி சொல்றீங்க அப்படின்னா, படம் எடுக்கணும்னா டெஃபினட்டாக அவங்க ஏதோ ஒரு வகையில் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கணும்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, வெறும் சினிமா மேலே ஆர்வம் இல்லை, நல்ல சினிமா மேலே ஆர்வம் இல்லை. இதுலேயே நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாணியை விட்டு கொடுக்காதீங்க. அது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மாக இருந்தால் கூட, தியேட்டரில் வந்து அது ரொம்ப பெருசாக ஓடலைனா கூட, அது ஓடிடியில் ஓடுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர ஊக்கம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதில் வசதி உள்ளவங்க, பண வசதி உள்ளவங்க அந்த மாதிரி முன் வரும்போது நிச்சயமாக என்னுடைய படம் வந்து உடனடியாக துவங்கும். அது அப்புறமேல முதல்ல நம்ம நினைக்கிற விஷயத்த நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு போன தடவை நான் லைவ்ல வரும்போது, போன தடவை இல்லை எப்பவுமே நான் என்ன பார்க்குறேன்னா, அது பாட்டில் கிடுகிடுன்னு இந்த பக்கம் கேள்விகள் போயிட்டே இருக்கு, பேர்கள் போயிட்டே இருக்கு. நான் பேரை உச்சரிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி வந்துடுது. இதை ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு. இது ஏகப்பட்ட டென்ஷன் எனக்கு. இது வேற உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாகன்ற மாதிரி எல்லாமே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், த்ரெட் எல்லாத்துல இருந்தும் கேள்விகளை ஒரே நேரத்தில் வரவழைச்சு அது ஒரு லைவ் போனதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருடைய பேரையும் குறிப்பிட்டு அவங்க கேட்ட கேள்வியை நிதானமாக சொல்லி அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதிலை சொல்றது அப்படின்னு இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். அதை வந்து யூடியூப்ல போடலாம், சம்மந்தப்பட்ட அந்தந்த எக்ஸோ ஃபேஸ்புக்லேயோ போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு மகிழ்ச்சியான மாலை பொழுதா இந்த பொழுதை நான் உங்களோட ஆரம்பிக்கிறேன்.